ஹாய் எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5ஆம் வகுப்பு கூடிய அறிவியல் வினாத்தாள். சரிங்களா? அந்த அறிவியல் வினாத்தாள வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் 60 மார்க் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். அதில எந்தெந்த மாரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நல்லா உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நல்லா வந்துட்டு சொல்லிக் குடுத்துருங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோல வந்துட்டு இந்த பிடிஎஃப்க்கான இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவுல நம்ம ஆன்சர் கீ வந்து போட போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ உங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்கும் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து உங்க பிள்ளைகளுக்கும் இந்த கொஸ்டின் வந்துட்டு நல்லா ப்ராப்பரா ஒரு கைடு வந்து குடுங்க. ஸோ அவங்களோட எக்ஸாம்ல வந்துட்டு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 1 மார்க்ல வந்துட்டு சரிங்களா? கரெக்ட்டான ஆன்ஸர வந்து செலக்ஷன் பண்ற மாரி ஒரு கொஸ்டின் குடுத்து 4 ஆப்ஷன் குடுத்து அதில விடை வந்து எழுதுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோடிட்ட இடத்தை நிரப்புக 5 கொஸ்டின் குடுத்து ஒரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் 5 கொஸ்டின் 5 மார்க் சரிங்களா? அடுத்து பொறுத்துக, பொறுத்துகக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் மொத்தம் 5 மார்க் சரிங்களா? அடுத்து வேறுபாட்டை எடுத்து எழுதுக. அந்த வேறுபாட்டை எடுத்து எழுதுக பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய், நீர், பால், கல் சரிங்களா? எண்ணெய் அப்படின்றது திரவம். நீரும் திரவம், பாலும் திரவம். ஸோ கல்லுன்றது ஒரு ஆ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட். ஸோ அப்ப ஆன்சர் வந்துட்டு கல்லு தான். சரிங்களா? இந்த மாரி வந்துட்டு வேறுபாடு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்றத ஆ எடுத்து எழுதணும். அடுத்து சரி அல்லது தவறு என எழுதுக. அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. சரிங்களா? ஒரே லைன்ல வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து குடுக்கணும். மொத்தம் 5 கொஸ்டின் வந்து கேட்டுருப்பாங்க. 5 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. சரிங்களா? அடுத்து குறிப்புகளுக்கேற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. 5 மார்க்கு. கீழ் காண்பானவற்றை அட்டவணைப்படுத்துக. சாவி, நெகிழ்ந்து பந்து, உலர்ந்த இலை, கல், காற்றடைந்த பலூன். சரிங்களா? மிதக்கும் பொருள் எது? மிதக்காத பொருள் எது? அப்படின்றத எடுத்து தனித்தனியா எழுதணும். இதுக்கு 5 மார்க்கு. எடுத்துக்காட்டுடன் எழுதுக. நீரில் கரையும் பொருள்கள். ஸோ என்னென்ன பொருள் இருக்குன்னு எழுதணும். நீரில் கரையாத பொருள்கள் 2. சரிங்களா? இந்த மாரி எடுத்து எழுதுறதுக்கு வந்துட்டு இந்த 5 மார்க்கு. அடுத்து சுருக்கமான விடை அளிக. அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் குடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. வினாக்களுக்கு விடை அளிக்க. சரிங்களா? மொத்தம் ஒரு 2 கொஸ்டினுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 மார்க்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு 2 மார்க்கும். மொத்தம் 5 மார்க்கு. அடுத்து விடுபட்ட இடங்களை நிரப்புக. சரிங்களா? பெயர் சர் சி.வி. ராமன். பெற்ற விருந்து கண்டுபிடிப்பு. ஸோ சர் சி.வி. ராமன் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அதுக்கு என்ன விருந்து வாங்கியிருக்காரு? அப்படின்றத எடுத்து எழுதணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பெற்ற விருதுகள் பத்மபூஷன், எழுதிய நூல்கள் அக்னி சிறுகள். ஸோ அப்துல் கலாமோட பேர எழுதி அதுக்கான இத மட்டும் போட்டாரு அப்படின்னா, இதுக்கு 5 மார்க்கு. சரிங்களா? இது ஆன்சர் வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து வரப்போது. கண்டிப்பா 5த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைகளோட நல்ல எதிர்காலத்துக்கு நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.